போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிகளை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிகளை தொடர்ந்திடவே. வானதிர பரிசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வதற்காக இயேசுவின் பெயரால் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இந்த இறைவாக்கு வழிபாட்டில் நமக்கு சொல்லப்படுகின்ற மைய கருத்து, சிலுவையின் வழியாக நாம் அனைவரும் மாட்சிமை அடைய வேண்டும் என்று இயேசு முன் உதாரணமாக உயிர்த்த ஆண்டவர் நமக்கு இன்றைய தினம் வெளிப்படுத்துகிறார். பவுல் அடிகளாரும் அதைத்தான் தன்னுடைய நண்பர்களுக்கு இறை வார்த்தை எடுத்துரைக்கும் பொழுது சிலுவையின் வழியாக நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகிறார். ஆகவே நீங்களும் நானும் நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வழிநடத்துகின்ற பணி, அர்ச்சிக்கின்ற பணி, புனிதப்படுத்துகின்ற பணியில நம்மை நாமே ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருப்பலியானது உதவியாக அமையட்டும். தூய மர நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட செய்த குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூயாவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு துயாவினக்கத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுல் மிலேத்துவில் இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்பொழுது தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவராவது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீ. வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தனர். கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவாக்கியங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உமது வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் இடமிருந்து வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு
நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு மிக அருமையான 2 சிந்தனைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது, பவுல் அடிகளார் மக்களை பார்த்து சொல்லக்கூடிய கூற்று, ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பிலீவ் இன் ஜீசஸ் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். மனம் திரும்பி வாருங்கள், பாவத்தை மறந்து உயிர்த்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு பெற்று இயேசுவின் அருளை நீங்கள் அடைந்து நீங்கள் அகமகிழுங்கள் என்று மிக முக்கியமான செய்தியாக பவுல் அடிகளார் சொல்லுகிறார். நான் ஜெருசலேமுக்கு போகிறேன், எனக்கு அங்கே காத்து கொண்டிருப்பது சிறையும் துன்பம் தான், இருந்தாலும் உயிர்த்த இயேசுவை நான் கண்டிப்பாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றுதான் முதல் வாசகத்திலே அழுத்தம் திருத்தமாக மிக அருமையாக பவுல் அடிகளார் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? அது மிக முக்கியமான காரணமாக தூய ஆவியானவர் பவுல் அடிகளாரை ஆட்கொள்ளுகிறார். The Holy Spirit took control of him. அதுதான் மிக முக்கியமானது. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உந்தப்பட்டு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக நாம் இந்த கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக எல்லாவற்றையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பவுல் அடிகளார் இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துகின்ற அருமையான ஒரு பாடம். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக பவுல் அடிகளார் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிறார். அந்த 13 திருமுகங்களை நாம் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர், நற்செய்தியை அறிவிப்பதற்காக பல்வேறு விதமான சிந்தனைகளை ஆதி கால திருச்சபை தொடக்க காலத்திலே அறிவுறுத்தியவர் உண்மைதான். ஆனால் அவர் சந்தித்த இடர்பாடுகள், கடின சூழல்கள், வேத கலாபனைகள், இடையூறுகள், குழப்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அனைத்தையும் பவுலடிகளார் தாங்கிக் கொண்டு பறைசாற்றுவதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் உணர்த்துகிறார். பவுலடிகளார் தீவிரமாக உணர்த்துகிறார். கடமையை செய்ய வேண்டும், ஆயன் அடிமையாக இருந்து எப்படி பணி செய்ய வேண்டும், ஆடுகளை எப்படியாக மேய்க்க வேண்டும் என்பதையும் கூட பவுலடிகளார் சொல்வதாக. அது எப்படியாக இருக்க வேண்டும்? வழிநடத்துகின்ற பணியாக இருப்பது, அர்ச்சிக்கும் பணியாக இருப்பது, போதிக்கும் பணியாக இருத்தல் என்பதை இந்த பவுலடிகளார் சொல்லுகிறார். இப்படியாக இந்த உயிர்த்த ஆண்டவரை பற்றி பறைசாற்றும் பொழுது நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் என்ன என்பதும் அவர் அறிவுறுத்துகிறார். ஆபத்துக்கள் வரும், கண்டிப்பாக ஆபத்துக்கள் வரும், இடையூறுகள் வரும் என்று சொல்லி நாம் உண்மையை எடுத்துரைக்கும் பொழுது மிக முக்கியமாக போலித்தன்மையும் நம்மை தாக்கும். ஆகவே அதற்கு நீங்கள் சளைத்து விடக்கூடாது, களைப்பு அடைவிடக்கூடாது என்பதை பவுலடிகளார் முதல் வாசகத்திலே மிக அருமையாக எடுத்துச் சொல்கிறார். ஆகவே திடமாக இந்த பவுலடிகளார் சொல்லக்கூடிய கருத்து இதுவாகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் அவரால் சொல்ல முடிந்தது ஒரு உறுதிப்பாட்டுடன், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார்.
கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். எனக்கு வலுவூட்டுகின்றவர் இந்த இயேசு கிறிஸ்து தான் என்பதை பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே அவரால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அவர் இயேசுவால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார். எனவே அன்புக்குரிய பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இப்படியாகத்தான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் பொழுது கண்டிப்பாக நம்மால் சும்மா இருக்க முடியாது. நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், சாட்சியம் நிறைந்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம் என்று சொன்னால், இயேசுவின் வாழ்விலே உயர்வான நிலை சிலுவை மட்டும்தான், சிலுவை மட்டும்தான். ஆகவே சிலுவையில் தான் அவருக்கு நாம் சொல்லுகின்றோம் மாட்சி கிட்டியது. அதுதான் நாம் வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகத்துல. சிலுவையின் வழியாகத்தான் அவருக்கு மாட்சி கிட்டியது. முடிவில்லா வாழ்வு சிலுவையில் தொடங்கியது. நாம் அதைத்தான் தப காலத்திலே கொண்டாடினோம். அன்புக்குரியவர்களே, உலக வரலாற்றிலே பார்க்கும் பொழுது மீண்டுமாக இந்த திரு அவையினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது புனிதர்களுடைய இறப்பிலே தான் மகிமை உண்டானது. கடவுளுக்கே மாட்சி உரியது. உங்களுக்கும் எனக்கும் மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த புனிதர்கள் நமக்கு அருமையாக சாட்சி இந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவேதான் தொடக்க காலத்திலே தெர்த்துல்லியன் அவர்கள் சொல்லுவார், வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து. The blood of martyrs is a seed of the church என்று சொல்லுவார். அப்போ பலரும் வேத சாட்சிகளாக, வாழ்க்கை சாட்சிகளாக மரித்தவர்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவனுடைய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது ஒரு சில புனிதைகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தவறாக புரிந்து கொள்ளப்பட்டனர். பவுல் அடிகளாரை போல தரம் குறைந்து மதிப்பிடப்பட்டனர், சபிக்கப்பட்டனர். ஒரு சிலர் கிரிமினல்ஸ், துரோகிகள் என்று கூட பழித்துரைக்கப்பட்டனர். ஆனால் அவளுடைய இறப்பு உயர்ந்ததாக கருதப்பட்டது. இது வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அப்ரஹாம் லிங்கன், பகைவர்கள், எதிர்ப்பாளர்கள் இருந்தனர், குறை கூறினார்கள். ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு கூற்றுகள் பல சொன்ன, அவர் இனி காலம் காலமாய் போற்றப்படுவார் என்று சொன்னார்கள். அப்ரஹாம் லிங்கன் இன்றும் கூட காலம் காலமாக போற்றப்படுகிறார். காரணம், அங்கே நிற வெறியர்கள் இருந்தார்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள் என்றாம் போராட்டம் நடைபெற்றது. இன்றும் கூட அவர் கருப்பு இன மக்களுக்காக போராடினார், உயிரை அவர் பணயம் வைத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஏன் திரு அவையில நாம் பார்க்கும் பொழுது புனித அந்தோக்கி இன்னாசியார், 110ஆம் ஆண்டிலே வாழ்ந்த இந்த அந்தோக்கி இன்னாசியார், ரோமை அரசன் அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறான். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் போய் சொல்லுகிறார்கள், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உயிரை பணம் வைக்க வேண்டும், தயாராக இருங்கள். கிறிஸ்துவை மறுதலித்தால் உங்களுக்கு வாழ்வு கிட்டும், கிறிஸ்துவை நீங்கள் மறுதலிக்கவில்லை என்றால் உங்களுக்கு உங்களுடைய உயிரானது பறிக்கப்பட போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்தோக்கி இன்னாசியார் என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவின் கோதுமை, I am the wheat of Christ என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்த அந்தோக்கி இன்னாசியார். ஆர்ச் பிஷப் ஆஸ்கர் ரொமேரோ அவரும் கூட ஏழை பணக்காரன் என்ற ஒரு தராதரத்தில் இருக்கும் பொழுது அவரும் படுகொலை செய்யப்படுகிறார். மக்களுக்காக தன்னுடைய உயிரை ஈர்க்கின்றார். இறை வார்த்தை எடுத்துரைக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக எல்லா நிலையிலும் சமநிலை ஏற்பட வேண்டும், சமதளத்திலே பயணிக்க வேண்டும் என்று அப்பொழுதே அவர் குரல் கொடுத்தவர். ஏன் நம்முடைய நாட்டிலே சகோதரி ராணி மேரி, அண்மையிலே நான் பார்த்த இயேசு சபை அருமையான ஒரு குரு ஸ்டான் சுவாமி, அரசியல் சூழ்ச்சிக்காக நாம் பார்க்கின்றோம் எப்படியாக அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பது. சிறையில் அடைக்கப்பட்டு உணவை கொடுக்காமல் சித்திரவதை செய்து ஸ்டான் சுவாமி பழங்குடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அருமையாக கொடுத்தவர். ஜோன் ஆஃப் ஆர்க், இந்த புனிதை கூட நாம் பார்க்கிறோம், எரித்து கொல்லப்படுகிறார். நாம் அவரை தீக்கிரைக்கு ஆக்கணும் என்று வருத்தப்பட்டார்கள். அதே போலதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மத்திய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 54வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
நூற்றுவர் தலைவன் அவரோடு இயேசுவை காவல் வைத்தவர்களும் சொல்லுகிறார்கள், நிலநடுக்கம் யாவற்றையும் கண்டு அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இறப்பை விட சிலுவைதான் அவருக்கு மாட்சியாக இருந்தது என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லவில்லையா? ஆண்டவரே மாட்சி உமக்கே என்றும் கூட நாம் பாடுகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நற்செய்தியாளரை வாசிக்கும் பொழுது நாம் எல்லோரும் பதிலுரையாக ஆண்டவரின் மாட்சி உமக்கே என்று நாம் பாடுகிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? கடவுளுக்கே இயேசுவுக்கே உரிய அந்த மாட்சியாக இருப்பது எப்படி என்று சொன்னால், மற்றொரு சிந்தனையாக கடவுள் எப்படி அந்த மாட்சிமையை அடைந்தார் என்று சொன்னால், இயேசு மகிமை அடைவதற்கு, மாட்சி அடைவதற்கு இன்னொரு காரணம் நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தன்னுடைய இறை பணியை முடித்தார். தந்தையாம் கடவுள் கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக அதை செய்தார். ஆகவே தான் பவுலடிகளாரும் சேர்ந்து சொல்லுவார், ஓட்டத்தை நான் முடித்துக் கொண்டேன், ஓட்டத்தை நான் முடித்துக் கொண்டேன், என்னுடைய பணியை நிறைவு செய்தேன் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகளாக, புதல்வர்களாக, புதல்விகளாக கருத வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணியை நான் போகிறேன், அவ்வளவுதான், இவளை நம்பி நான் விட்டு செல்கிறேன் என்று தந்தையிடம் அவர் வேண்டுகிறார். அந்த பணி என்ன? நீங்களும் நானும் செய்யக்கூடிய அந்த தொடர் ஓட்டம், அந்த நற்செய்தி பணியானது எப்படி நாம் பறைசாற்றுகின்றோம் என்பதுதான். இயேசு கிறிஸ்து மாட்சி அடைவதற்கு காரணம் மிக சிறப்பு என்று சொன்னால், கடவுளுடைய அன்பை மக்களுக்கு அவர் கொண்டு வந்தார், அதை உணர்த்துகிறார் அந்த பகிரங்க வாழ்க்கையிலே. அப்ப கடவுளுடைய மாட்சி மகிமை எப்படி ஏற்படுத்தினார் என்று சொன்னால், மிக மிக முக்கியமாக ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்ப்பது இயேசுனுடைய கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கடவுள் தன்மை விளங்கியவர் தம்மை வெறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே அந்த ஒன்று மட்டும் தான் மாட்சி அடைவதற்கு, அந்த சிலுவை மரணம் ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தந்தைக்கு அந்த மாட்சியை பெற்று தருகிறார் என்பதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. ஒரு குழந்தை குடும்பத்திலே கீழ்ப்படிதல் மூலமாக தன்னுடைய பெற்றோருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஒரு குடிமகன் நாட்டிலே, இந்த நாட்டினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் அவன் அனுசரிக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு அவன் பெருமை சேர்க்கிறான். ஒரு பட்டதாரி தன்னுடைய அறிவின் மூலமாக, கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு குருவுக்கு அவன் மகிமையை தேடி கொடுக்கின்றான் என்பதுதான். இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த சிலுவை மரணத்தை அவர் தவிர்த்துட்டு இருக்கலாம், தப்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. மாறாக சிலுவை முடிவு அல்ல, சிலுவை மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல என்று உணர்த்தி, இதற்கும் மேலாக உயிர்ப்பு உண்டு, ஆகவே அதில் மாட்சியும் ஆட்சியும் உண்டு என்று உணர்த்திய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆழமாக சொல்வது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நிறை வாழ்வு என்று சொன்னால், தரமான வாழ்வு என்று சொன்னால், அதுதான் சீடத்துவ வாழ்வாக ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் உனக்கும் எனக்கும் பணித்திருக்கிறார். ஆகவே அந்த சீடன், அந்த சீடத்தி இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன? இயேசு கிறிஸ்து கடவுளிடமிருந்து ஜெனித்தவர். ஒரு சீடன் என்று சொன்னால் கடவுளின் வழியாக வந்து அவன் கீழ்ப்படிதலோடு அந்த பண்பை ஏற்றுக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி செல்ல இயேசு கற்றுக் கொடுத்த இரண்டு அருமையான சிந்தனைகள். ஒன்று, கடவுளிடம் நம்பிக்கை. கிறிஸ்து இயேசு கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருந்தார். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இயேசு மனிதரிடம் நம்பிக்கை வைக்கிறார். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் இயேசு நம்பிக்கை வைக்கிறார். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு முக்கியமானவன், என் பார்வையில் நீ விலை மதிக்க பெற்றவன், விலை மதிக்க பெற்றவள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் சொல்லுகிறார். உன்னுடைய கரங்கள் எனக்கு தேவை, உன்னுடைய பாதங்கள் எனக்கு தேவை, உன்னுடைய வாய்மொழிகள் எனக்கு தேவை. எனக்கு பின்னால் நீதான் மகிமை அடைவதற்காக, தந்தை மாட்சி பெறுவதற்காக நாம் அனைவரும் பறைசாற்ற வேண்டும் என்று இந்த நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு மிக அருமையான உணர்த்திய பாடமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, உன்னுடைய பதில் என்ன, என்னுடைய பதில் என்ன? சிந்தனைக்காக அன்புக்குரியவர்களே,
ஐ பிலீவ் இன் காட். நான் கடவுளை நம்புகிறேன். விசுவாச அறிக்கையை நாம் ஞாயிற்றுக்கிழமையில சொல்லும் பொழுது ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம், விசுவசித்து சொல்லுகிறோம் வாய்மொழியாக. அது முதல் படியாக இருக்கிறது. உண்மையான சீடனாக சீடத்தியாக கடவுள் மாற்று பெற வேண்டும், நீங்களும் நானும் மகிமை பெற வேண்டும் என்று சொன்னால் ஐ பிலீவ் இன் காட், நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. இரண்டாவது படியாக ஐ பிலாங் டு காட், நான் கடவுளோடு சேர்ந்து சார்ந்து வாழ்கிறேன். இந்த நாட்களிலே நற்செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னோடு நீங்கள் சேர்ந்து சார்ந்து ஒட்டி கொண்டிருங்கள், அப்பொழுதுதான் பலன் தருவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையா? அப்ப இரண்டாவது படியாக ஐ பிலாங் டு காட், நான் கடவுளை சார்ந்தவன், கடவுளுக்காக எல்லாவற்றையும் செய்வதாக நாம் என்ன செய்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே? ஐ பிலாங் டு காட், கடவுளை சார்ந்து நான் வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கு கொள்கிறோம், உண்மைதான். பிறகு திருவருட்சாதனங்களை பெற்றுக் கொள்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. ஐ பிலாங் டு காட், ஐ பிலாங் டு கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவோடு சார்ந்து சேர்ந்து வாழ்கிறேன். அது மட்டும் போதுமா? போதாது. ஆனால் இந்த இரண்டாவது நிலையோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். இல்லை, மூன்றாவது படி ஒன்று இருக்கிறது, மூன்றாவது நிலை ஒன்று இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் ஐ பிஹேவ் லைக் கிரைஸ்ட், ஐ பிகம் லைக் கிரைஸ்ட். மறு கிறிஸ்துவனாக நாம் வாழ வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது, அதுதான் மூன்றாவது படியாக இருக்கிறது. இயேசுவை போல நாம் வாழ்வது. அது நம்முடைய நற்செய்தி எப்படி அறிவிப்பது என்று சொன்னால் ரோல் மாடல், சாட்சியம் நிறைந்த வாழ்க்கை. செயல்பாடுகளிலே என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் எப்படி அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், எப்படி கிறிஸ்துவாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்பதுதான் சவால் நிறைந்த வாழ்க்கையாக பவுலடிகளாரை போல இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிக சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. நான் பசியா இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயிற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன். இதுதான் நான் மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கான செயல்பாடுகள். நன்மை வாங்கிய பிற்பாடு ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது நான் நடமாடும் நற்கருணை பெட்டியாக வாழ்கின்றேனா என்பதுதான் மூன்றாவது நிலையாக, சவால் நிறைந்த வாழ்க்கையாக. இறைவனுக்கு மாட்சியை கொடுத்து கொண்டு வர வேண்டும், நான் மகிமை அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் I become like Christ, I behave like Christ. இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நடைமுறையிலே செயல்பாட்டிலே நான் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு இறை வேண்டல் வேண்டும் பொழுது தந்தையிடத்திலே சொல்லுகிறார், நான் போகிறேன், எனக்கு பின்னால் வருகின்ற இந்த சீடர்கள் சீடத்திகள் தான் என்னுடைய பணியை நிறைவு செய்வார்கள் என்று ஐ பிலீவ் இன் யூ என்று இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே என்னிடத்திலே நம்பிக்கை வைக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த கூற்றுக்கு நாம் சொந்தக்காரர்களா? நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ பிரமாணிக்கமாக இருந்ததால் உன்னை நான் கண்டிப்பாக பெரிய நகரங்களுக்கு அதிகாரியாக்குவேன், உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று அந்த கூற்றுக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருப்போமா என்று சிந்தித்து பார்த்து கிறிஸ்துவின் பிரமாணிக்கம், கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக வாழக்கூடிய அந்த அருமையான வாழ்க்கை தான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம், ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவனை சார்ந்து சேர்ந்து வாழ்கிறேன், இதைவிட மேலாக இன்னொரு படி இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து நல்ல சீடனாக சீடத்தையாக வாழ்ந்து பறைசாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் வரம் கேட்போம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தந்தையாம் இறைவனுடைய கருத்துக்களை பிள்ளைக்குரிய வாஞ்சியோடு அந்தோணியாரின் பக்தர்களாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருந்த நாளிலே அவர் வழியாக அனைத்து மன்றாட்டுகளை ஆண்டவன் பாதத்திலே சமர்ப்பிப்போமாக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
திரு அவை பணியாளர்கள் அனைவரும் திருத்தூதர் மற்றும் புனிதர்கள் போல ஆர்வமுடன் நற்செய்தியை அறிவிக்கவும் தூய ஆவியாரின் கொடைகளால் திரு அவையை வழிநடத்தவும் தேவையான ஆற்றலை அளித்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற இயேசுவின் வாக்குறுதி உலகில் உள்ள அனாதைகள், முதியவர்கள் மற்றும் உறவுகளால் கைவிடப்பட்டவர்களின் வாழ்வில் உண்மையாகிடவும் கிறிஸ்துவின் அன்பை தங்களுக்கு பணிவிடை செய்வோர் வழியாக அவர்கள் கண்டு கொள்ளவும் அவர்கள் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளி வீசவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிலுவை அடியில் மௌனமாகவும் உறுதியாகவும் நின்று நன்மையின் பொருட்டு துன்புற்ற அன்னை மரியாவை முன் மாதிரியாக கொண்டு நாங்களும் சோதனைகளில் மனம் தளராமல் இருக்கவும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வும் துணிவு கொண்ட தூய உள்ளத்தை எமக்கருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பலியில் பங்கெடுக்கும் நாங்கள் அனைவரும் தூய ஆவியாரின் உடனிருப்பை எம் வாழ்வில் உணரவும் எங்களது நற்செயல்கள் வழியாக பிறருக்கு நம்பிக்கையை அளிக்கும் கருவிகளாக மாறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் நாயகனே எம் இறைவா, உம்மை நாடி தேடி வருகின்ற அனைத்து அந்தோணியாரின் பக்தர்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நடக்கவும் இவர்களின் நோய், பிணி, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானமின்மை, குழந்தை பாக்கியமின்மை இவை அனைத்தும் போக்கி புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே ஆண்டவரே, ஆண்டவரே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே உம் பாதையிலே பயணமாகவே உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் வெளியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளின் வேண்டல்களை ஏற்றருளும். இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
எக்காலத்திலும் புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலே உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகம தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். திருப்பலிப்பீடத்தை சூழ்ந்து ஜெபிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் உடைய கருத்துக்களையும் திருப்பலியுடைய சிறப்பு கருத்துக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்கந்தவராயிருந்த புனிதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறும் புனித அந்தோனியார் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரிங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இறைவா, நாங்கள் பாவிகள் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம் தூய மர நிகழ்வுகளில் கொடையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கோடி புதுமையாற்றும் புனிதா தேடி வந்தோம் அருள்தா. கோடி புதுமையாற்றும் புனிதா தேடி வந்தோம் அருள்தா. அருந்தவ முனிவரே அந்தோணியாரே, அருந்தவ முனிவரே அந்தோணியாரே, உம்மையை நம்பி வந்தோம் திருத்தலமே. அன்புடனே தருவாய் அருள் வரமே. கோடி புதுமையாற்றும் புனிதா தேடி வந்தோம் அருள்தா. கோடி புதுமையாற்றும் புனிதா தேடி வந்தோம் அருள்தா. ஓய்வில்லாமல் போதித்து வாழும் வழியை காட்டினாய். இறைவன் அன்பை உணர்த்திட அற்புதங்கள் ஆற்றினாய். ஓய்வில்லாமல் போதித்து வாழும் வழியை காட்டினாய். இறைவன் அன்பை உணர்த்திட அற்புதங்கள் ஆற்றினாய். அருந்தவ முனிவரே அந்தோணியாரே, அருந்தவ முனிவரே அந்தோ
வந்தோம் திருத்தலமே. அன்புடனே தருவாய் அருள் வரமே. ஓடி புதுமையாற்றும் புனிதம் தேடி வந்தோம் அருள்தாம். ஓடி புதுமையாற்றும் புனிதம் தேடி வந்தோம் அருள்தாம். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.